அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 தேர்வர்களுக்காக பிரித்து எழுதுதல் பற்றிய ஒரு மாதிரி தேர்வு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் எவ்வளோ முக்கியமான கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னா, முக்கியமான 50 வினாக்கள் எங்கேருந்து கேட்டிருப்போம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ அண்டு ஓல்டு புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட வினா விடைகள் தான் மொத்தமாக பிரித்து எழுதுக. மொத்தம் சேர்த்து ஒரே டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க. இன்றைக்கான முதல் கேள்வி, நிலவென்று என்பதன் சரியான பிரிப்பு எது? நிலவென்று என்பதன் சரியான பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, நிலவு கூட்டல் என்று. நிலவு கூட்டல் என்று. அடுத்து இரண்டாவது கொஷின், தமிழெங்கள் என்பதன் சரியான பிரிப்பு எது? தமிழெங்கள் என்பதன் சரியான பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, தமிழ் கூட்டல் எங்கள். தமிழ் கூட்டல் எங்கள். அடுத்து கொஷின் நம்பர் 3, அமுதென்று என்பதன் பிரிப்பு எது? அமுதென்று என்பதன் பிரிப்பு எது? ஆப்ஷன், இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அமுது கூட்டல் என்று. ஆப்ஷன் ஏ, அமுது கூட்டல் என்று. அடுத்து கொஷின் நம்பர் 4, செம்பயிர் என்பதன் சரியான பிரிப்பு எது? செம்பயிர் என்பதன் சரியான பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, செம்மை கூட்டல் பயிர். செம்மை கூட்டல் பயிர். அடுத்து கொஷின் நம்பர் 5, செந்தமிழ் என்பதன் சரியான பிரிப்பு எது? செந்தமிழ் என்பதன் சரியான பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, செம்மை கூட்டல் தமிழ். செம்மை கூட்டல் தமிழ். அடுத்து கொஷின் நம்பர் 6, பொய் அகற்றும் என்பதன் சரியான பிரிப்பு எது? பொய் அகற்றும் என்பதன் சரியான பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பொய் கூட்டல் அகற்றும். பொய் கூட்டல் அகற்றும். அடுத்து கொஷின் நம்பர் 7, பாட்டிருக்கும் என்பதன் சரியான பிரிப்பு எது? பாட்டிருக்கும் என்பதன் சரியான பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பாட்டு கூட்டல் இருக்கும். பாட்டு கூட்டல் இருக்கும். அடுத்து கொஷின் நம்பர் 8, எட்டு திசை என்பதன் சரியான பிரிப்பு எது? எட்டு திசை என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, எட்டு கூட்டல் திசை. எட்டு கூட்டல் திசை. அடுத்து கொஷின் நம்பர் 9, அக்ரிணை என்பதன் பிரிப்பு எது? அக்ரிணை என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, அல் கூட்டல் திணை. அல் கூட்டல் திணை. அடுத்து கொஷின் நம்பர் 10, பாகற்காய் என்பதன் சரியான பிரிப்பு எது? பாகற்காய் என்பதன் சரியான பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். அடுத்து கொஷின் நம்பர் 11, இடப்புறம். இடப்புறம் என்பதன் சரியான பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, இடது கூட்டல் புறம். இடது கூட்டல் புறம். அடுத்து கொஷின் நம்பர் 12, சீரிழமை என்பதன் பிரிப்பு எது? சீரிழமை என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சீர்மை கூட்டல் இளமை. சீர்மை கூட்டல் இளமை. அடுத்து கொஷின் நம்பர் 13, சிலப்பதிகாரம் என்பதன் பிரிப்பு எது? சிலப்பதிகாரம் என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சிலம்பு கூட்டல் அதிகாரம். சிலம்பு கூட்டல் அதிகாரம். அடுத்து கொஷின் நம்பர் 14, கணினி தமிழ் என்பதன் சரியான பிரிப்பு எது? கணினி தமிழ் என்பதன் சரியான பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கணினி கூட்டல் தமிழ். கணினி கூட்டல் தமிழ்.
அடுத்து கொஷின் நம்பர் 15. வெண்குடை என்பதன் சரியான பிரிப்பு எது? வெண்குடை என்பதன் சரியான பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, வெண்மை கூட்டல் குடை. வெண்மை கூட்டல் குடை. அடுத்து கொஷின் நம்பர் 16. பொற்கோட்டு என்பதன் பிரிப்பு எது? பொற்கோட்டு என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பொன் கூட்டல் கோட்டு. பொன் கூட்டல் கோட்டு. அடுத்து கொஷின் நம்பர் 17. கொங்கலர் என்பதன் பிரிப்பு எது? கொங்கலர் என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கொங்கு கூட்டல் அலர். கொங்கு கூட்டல் அலர். அடுத்து கொஷின் நம்பர் 18. நன்மாடங்கள் என்பதன் பிரிப்பு எது? நன்மாடங்கள் என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, நன்மை கூட்டல் மாடங்கள். நன்மை கூட்டல் மாடங்கள். அடுத்து கொஷின் நம்பர் 19. நிலத்தினிடையே என்பதன் சரியான பிரிப்பு எது? நிலத்தினிடையே என்பதன் சரியான பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, நிலத்தின் கூட்டல் இடையே. நிலத்தின் கூட்டல் இடையே. அடுத்து கொஷின் நம்பர் 20. முத்துச்சுடர் என்பதன் பிரிப்பு எது? முத்துச்சுடர் என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, முத்து கூட்டல் சுடர். முத்து கூட்டல் சுடர். அடுத்து கொஷின் நம்பர் 21. நிலா ஒளி என்பதன் பிரிப்பு எது? நிலா ஒளி என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, நிலா கூட்டல் ஒளி. நிலா கூட்டல் ஒளி. அடுத்து கொஷின் நம்பர் 22. தட்பவெப்பம் என்பதன் பிரிப்பு எது? தட்பவெப்பம் என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, தட்பம் கூட்டல் வெப்பம். தட்பம் கூட்டல் வெப்பம். அடுத்து கொஷின் நம்பர் 23. வேதி உரங்கள் என்பதன் பிரிப்பு எது? வேதி உரங்கள் என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, வேதி கூட்டல் உரங்கள். வேதி கூட்டல் உரங்கள். அடுத்து கொஷின் நம்பர் 24. தரை இறங்கும் என்பதன் பிரிப்பு எது? தரை இறங்கும் என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஆப்ஷன் ஏ, தரை கூட்டல் இறங்கும். தரை கூட்டல் இறங்கும். அடுத்து கொஷின் நம்பர் 25. வழித்தடம் என்பதன் பிரிப்பு எது? வழித்தடம் என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, வழி கூட்டல் தடம். வழி கூட்டல் தடம். அடுத்து கொஷின் நம்பர் 26. கண்டறி என்பதன் பிரிப்பு எது? கண்டறி என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கண்டு கூட்டல் அரி. கண்டு கூட்டல் அரி. அடுத்து கொஷின் நம்பர் 27. ஔடதமாம் என்பதன் பிரிப்பு எது? ஔடதமாம் என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஔடதம் கூட்டல் ஆம். ஔடதம் கூட்டல் ஆம். அடுத்து கொஷின் நம்பர் 28. ஏன் என்று என்பதன் பிரிப்பு எது? ஏன் என்று என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஏன் கூட்டல் என்று. ஏன் கூட்டல் என்று. அடுத்து கொஷின் நம்பர் 29. ஆழ்கடல் என்பதன் பிரிப்பு எது? ஆழ்கடல் என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆழம் கூட்டல் கடல். ஆழம் கூட்டல் கடல். அடுத்து கொஷின் நம்பர் 30. விண்வெளி என்பதன் பிரிப்பு எது? விண்வெளி என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, விண் கூட்டல் வெளி. விண் கூட்டல் வெளி. அடுத்து கொஷின் நம்பர் 31. நீலவான் என்பதன் பிரிப்பு எது? நீலவான் என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, நீலம் கூட்டல் வான். நீலம் கூட்டல் வான். அடுத்து கொஷின் நம்பர் 32. இல்லாதியங்கும் என்பதன் பிரிப்பு எது? இல்லாதியங்கும் என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, இல்லாது கூட்டல் இயங்கும். இல்லாது கூட்டல் இயங்கும். அடுத்த கொஷின் நம்பர் 33. நின்றிருந்த என்பதன் பிரிப்பு எது? நின்றிருந்த என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, நின்று கூட்டல் இருந்த. நின்று கூட்டல் இருந்த.
அடுத்து கொஷின் நம்பர் 34. அவ்வுருவம் என்பதன் பிரிப்பு எது? அவ்வுருவம் என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆ கூட்டல் உருவம். ஆ கூட்டல் உருவம். 34வது கொஷினுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஆ கூட்டல் உருவம். அடுத்து கொஷின் நம்பர் 35. மருத்துவத்துறை என்பதன் சரியான பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மருத்துவம் கூட்டல் துறை. மருத்துவம் கூட்டல் துறை. அடுத்து கொஷின் நம்பர் 36. இடமெல்லாம் என்பதன் சரியான பிரிப்பு எது? இடமெல்லாம் என்பதன் சரியான பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இடம் கூட்டல் எல்லாம். இடம் கூட்டல் எல்லாம். அடுத்து கொஷின் நம்பர் 37. கைப்பொருள் என்பதன் பிரிப்பு எது? கைப்பொருள் என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கை கூட்டல் பொருள். ஆப்ஷன் ஏ கை கூட்டல் பொருள். அடுத்து கொஷின் நம்பர் 38. அடுத்து கொஷின் நம்பர் 38. மானமில்லா என்பதன் பிரிப்பு எது? மானமில்லா என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மானம் கூட்டல் இல்லா. மானம் கூட்டல் இல்லா. கொஷின் நம்பர் 37. கைப்பொருள் என்பதன் பிரிப்பு எது? கைப்பொருள் என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கை கூட்டல் பொருள். கை கூட்டல் பொருள். அடுத்து கொஷின் நம்பர் 39. பசியின்றி என்பதன் பிரிப்பு எது? பசியின்றி என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பசி கூட்டல் இன்றி. பசி கூட்டல் இன்றி. அடுத்து கொஷின் நம்பர் 40. படிப்பறிவு என்பதன் பிரிப்பு எது? படிப்பறிவு என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ படிப்பு கூட்டல் அறிவு. படிப்பு கூட்டல் அறிவு. அடுத்து கொஷின் நம்பர் 41. காட்டாறு என்பதன் பிரிப்பு எது? காட்டாறு என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ காடு கூட்டல் ஆறு. காடு கூட்டல் ஆறு. அடுத்து கொஷின் நம்பர் 42. அறிவுடைமை என்பதன் பிரிப்பு எது? அறிவுடைமை என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அறிவு கூட்டல் உடைமை. அறிவு கூட்டல் உடைமை. அடுத்து கொஷின் நம்பர் 43. நன்றி அறிதல் என்பதன் பிரிப்பு எது? நன்றி அறிதல் என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நன்றி கூட்டல் அறிதல். நன்றி கூட்டல் அறிதல். அடுத்து கொஷின் நம்பர் 44. பொறை உடைமை என்பதன் பிரிப்பு எது? பொறை உடைமை என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பொறை கூட்டல் உடைமை. பொறை கூட்டல் உடைமை. அடுத்து கொஷின் நம்பர் 45. தாலாட்டு என்பதன் பிரிப்பு எது? தாலாட்டு என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தால் கூட்டல் ஆட்டு. தால் கூட்டல் ஆட்டு. அடுத்து கொஷின் நம்பர் 46. வாழை இலை என்பதன் பிரிப்பு எது? வாழை இலை என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வாழை கூட்டல் இலை. வாழை கூட்டல் இலை. அடுத்து கொஷின் நம்பர் 47. பொங்கல் அன்று என்பதன் பிரிப்பு எது? பொங்கல் அன்று என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பொங்கல் கூட்டல் அன்று. பொங்கல் கூட்டல் அன்று. அடுத்து கொஷின் நம்பர் 48. பண்டமாற்று என்பதன் பிரிப்பு எது? பண்டமாற்று என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பண்டம் கூட்டல் மாற்று. பண்டம் கூட்டல் மாற்று. அடுத்து கொஷின் நம்பர் 49. மின்னணு என்பதன் பிரிப்பு எது? மின்னணு என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மின் கூட்டல் அணு. மின் கூட்டல் அணு. அடுத்து கொஷின் நம்பர் 50. நூலாடை என்பதன் பிரிப்பு எது? நூலாடை என்பதன் பிரிப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நூல் கூட்டல் ஆடை. நூல் கூட்டல் ஆடை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.